அட மதிகுல தண்ணில் வந்த மன்னன் பாண்டு என்னடி முண்டா என்ன சொன்ன பையன் மகாராஜாவா? முன்னாடி முன்னாடி போடுறோம் கொண்டா பேசாத வாடா பேமானி முண்டா யாரா டேய் பாக்குறா இச்சபை முன்பதாக வந்திருக்கக்கூடிய பேரரசன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் சொன்னாதான் தெரியும். பாண்டு மகாராஜனுக்கும் நான் சொன்னா பாண்டு மகாராஜனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கா குந்தமா தேவிக்கும் மாத்திர அம்மைக்கும் பிறந்தவர்கள் ஐவர்கள். அண்ணன் தருமன் அதுக்கு நேரில் மதகரி பீமசேனன் முத பந்தவரே அண்ணன் தரும ரெண்டாவது பந்தவரே பீமசேன மூணாவது பந்தவரே அர்ஜுன நாலாவது பந்தவரே இளையவர்கள் நகுல சகாதேவர்கள். அந்த நடுவுல பந்து விட்டாரு அர்ஜுனன் நான் தான் அது. ஏய் பையா பெரியவங்க 2 பேருக்கு சின்னவங்க 2 பேருக்கு ஏடா அண்ணன் நீங்க எத்தனை பேரு? 5 பேரா? 5 பேரு. ஆமா 5 பேர்ல ஆமா. யார் முன்ன போனா யார் பின்னாடி போனா? இப்ப அண்ணன் வந்தா முன்ன பண்றப்ப தம்பி இது பின்னாடி பண்றப்பாங்க. பின்னாடி பந்திருப்பாங்க. ஆமா ஒண்ணு முன்ன போறணும் இல்ல பின்னாடி போறணும். கண்ணாடி நடுவுல போனா நைட் போறணும். அது நானா சொன்னேன் அடி கூட தான வந்து ஜாக்கு நான் சொல்றேன். சாம்பிள இருந்தா ஆடுறா பார்க்கலாம். அவன் சொல்ல நீ கேக்குறியா? டேய் சரியான மேட்ச் சாம்பிள இருந்தா ஆடுறா பார்க்கலாம். டேய் ஓடாடி ஆடுறா பார்க்கலாம் ஆம்பிள இருந்தா. அவன சொல்லிக்கிறீ நீ. டேய் வாடா நான் சொல்றேன். அது விளக்கறா. பவுல் உனக்கு பவுல்தா வந்து மண்டில ஒண்ணு வரலடா. மடவ ராஸ்கோல். நடு பண்ணனும்னா முன்னாடி 2 கேமரா போடா. போடா. ஏய் எனக்கு முன்பதாக 2 பேர்கள் எனக்கு பின்பதாக 2 பேர்கள். 2 பேர். ஆமா நீ நடுவுல போங்க. ஆமா எத்தனை பேர்னா கேக்குறா. அது மட்டுமா இன்னும் எப்படி இருக்கு? ஏய் ரத்தின தாடி எதாங்கடா யார் கஷ்டப்பட்டு வந்து நாங்க வாங்கி வச்சு நீங்க வர்ஷிப்ல வந்து. டேய் முத்து பவளம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் நீலமச்சை கோமதிகை நவரத்ன கற்கள். ஆமா எண்ணிக்கை 9. அப்படி நீ 9. யாரு எண்ணிக்கை நவரத்ன எண்ணிக்கை நவரத்ன கற்கள் 9 நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டு மார்பதகமும் மணிமா மகனும் அது எப்படி இருக்கு பார்த்தாயா? சூரிய பிரகாச போல அப்படியே போல இருக்குது. ஆமா அது மட்டுமா அந்த துரியோதனை எத்தனையோ துன்பங்கள் செய்தான். என்னென்ன தெரியுமா செய்தான்? மகாராஜா நடக்கின்ற வழிகளில்
உண்ணக்கூடிய உணவை விஷத்தை கலந்தான். படுக்கின்ற அறைகளை பாம்புகள் விட்டு ஏவினான். ஆமா இதெல்லாம் விட்டாங்களே செத்தாங்களா இருக்கிறீங்களா? எப்படி எப்படி என் மாமன் இருக்கும் வரை, கோபாலக்கண்ணன் இருக்கும் வரை எங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஆமா உண்மைதான். அது மட்டுமா என்ன சூழ்ச்சியல் தேமா செய்தான்? ஒரு நாள் இவன் சந்திரமாக வரவைத்து சூது பகடியாடி நாடு நகர உப்பு சட்டி வரவோடு 13 வனம் ஒட்டினான். கண்ணனை தூதாக அனுப்பினோம். அனுப்பி நாட்டை கேட்டான். கொடுத்தான். எதை கொடுத்தான்? காண்டாபிரசம் என்று சொல்லி ஈச்சங்காட்டை கொடுத்தான். காட்டை அழித்தோம். பட்டணமாக்கினோம். இந்திர பிரதேசம் என்று பெயர் சுற்றினோம். அதோட்டுமா 2வது முறை கண்ணனை தூதாக அனுப்பினார்கள். அனுப்பி 10, 8, 18 நாள் யுத்தத்திற்கு நாள் குறித்தார்கள். 15, 16 யுத்தம் முடிந்துவிட்டது. இன்றோ 17வது நாள் யுத்தம். சண்டை நமக்கு முன்பதாக வரக்கூடிய மாமன் என்ன காலத்தாங்களா அவர் அழைக்க வேண்டும். சுவாமி நான் திருப்பதிக்கு போய் வரேன் கோவிந்தோ. பகவானே மாதவா யார் என்ற விளக்கம் அறிந்தாய்? உலகத்திலே மும்மூர்த்திகள் தோன்றினோம். ஆமா காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மும்மூர்த்திகள் தோன்றி மூவர்களிலே வைகுந்தமே கோவிலாக வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி என்று தெரிந்து கொள். நான் எதற்காக வந்திருக்கிறேன்? கலியுகம் இப்படி 4 யுகத்திலே பின் பிறவியிலே யுகத்திலே உமாதேவிக்கு இந்த பூமி வாரத்தை தீர்க்கிறேன் என்று சத்தியம் செய்தேன். ஆனால் யாரை கொண்டு தீர்ப்பது, எப்படி பூமி வாரத்தை தீர்ப்பது என்று யோசித்தேன். இந்த கோபுர யுகத்திலே என்ன செய்தேன்? 10 நாள் யுத்தத்தை துவக்க வேண்டும். வயிறோட்டு அக்வாடி சேனை அடித்தால் இந்த பூமி வாரம் தீரும். அதனால் யாரை கொண்டு 18 அக்வாடி சேனை உருவாக்குவது, எப்படி பகையை ஊட்டுவது, யாரால் இந்த பூமி வாரம் தீரும் என்று யோசித்தேன். உலகத்திலே கௌரவரையும் பாண்டவரை உருவாக்கி பாண்டவர் பட்சத்திலே சகாயனாக நின்று கௌரவருக்கும் பாண்டவருக்கும் பகையை ஊட்டி 18 நாள் யுத்தத்தை துவக்கி இருக்கிறேன். நேற்றோடு 16 நாள் யுத்தம் முடிந்தது. இன்றைய 17வது நாள் எதற்காக வந்திருக்கு? இந்த நீண்ட பூமி வாரத்தை தீர்க்க வேண்டும் என்று கௌரவரையும் பாண்டவரை உருவாக்கி அவர்களுக்குள் பகையொட்டி 18 நாள் யுத்தத்தை துவக்கியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கட்டாயப்படி 16 நாள் யுத்தம் 16 நாள் வரைக்கும் பாண்டவருக்கே வெற்றி கண்டது. ஆனால் இந்த நேரத்திலே அன்றாட நமக்கு முன்னதாக வரக்கூடிய கண்ணன் இன்னும் வரவில்லையே. அதை பார்த்தாயா? மக்களை வாயானோ அத்தை மக்கள் சொல்லக்கூடிய பாண்டவர் 50 அண்ணா கோபால கண்ணா கோவிந்தா எங்கே இருக்கிறாய்? இந்த வேலை வந்து காற்று அடிக்க வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். சென்று காட்சி அளிக்க வேண்டும். கண்ணா கார்
கண்ணா கமலே கண்ணா கோவிந்தா எங்கே இருக்கின்றார்? அஞ்சன் வந்தேன் மச்சூடம் வந்து விட்டு என்னுடைய குறை என்ன? மாமா பாதம் பணிந்தேன் கண்ணா பாதத்துக்கு மல்லி முல்லை கொங்கு வெற்றிலை பாலந்தன் இப்படி சொல்லக்கூடிய மலர்களை வைத்து அநேக மலர்களை வைத்து பாதத்தை ஆமா சுப மங்களகரமாக எப்படி நாங்கள் வாழ்வது 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 பாலகண்ணா எப்படி நாங்கள் வாழ்வது எப்படி நாங்கள் வாழ்வது பாலகண்ணா எப்படி நாங்கள் வாழ்வது எப்படி மாமா ஆயிருந்தாங்க பாவத்தை பணிந்தாய் அதனால் சுகமாக வாழ்வாய். அப்படியே மாமா எங்களுக்கு முன்பதாக வரக்கூடியவர் இது ஏன் மாமா காலத்தம்மா இன்னைக்கு என்ன நாள் அன்றாட தினமும் உங்களுக்கு முன்னதாக வந்து யாருக்கு என்ன கட்டளை இந்த நேரத்தில் யுத்தத்திற்கு யார் செல்வது என்று ஆலோசனை கூறக்கூடிய இந்த கண்ணன் இன்றைய தினம் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய் என்று கேட்கிறார். ஆமா மாமா யுத்தம் 17வது நாள் யுத்தம். 17வது நாள் யுத்தம். நீ என்ன சபதம் செய்தாய்? அந்த கர்ணனை கொல்வேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். இந்த 17வது நாள் யுத்தத்திலே அந்த இனிமல கர்ணனை கொல்வேன் என்று சபதம் செய்திருக்கிறேன். அந்த கர்ணனும் அந்த வேலை விஜயனை
கொல்லுவேன் என்று ஒரு காலத்திலே காண்டா வனத்தை எரிக்கிற நேரத்திலே அக்னிக்கு தப்பி பிழைத்த ஒரு நாகம் கர்ணன் இடத்திலே அடைக்கலமாக சென்று வளர்ந்து வருகிறது. அந்த நாகமும் உன்னை கொல்லுவேன் என்று சபதம் செய்திருக்கிறது. கர்ணனும் உன்னை எப்பொழுது கொல்ல வேண்டும் என்று சபதம் செய்திருக்கிறான். ஆதலால் உன்னுடன் இன்றைய தினம் வந்தால் என்ன உனக்கு முன்னதாக நாகத்திலே இருப்போம். நான் தான் நீதான் அம்மா உன்ன பானையாக கொள்ளும் உங்களதான் கொள்ளலாம் அம்மா. அப்ப நான் செத்து கொண்டோம்ன்ற என்ன மாமா தெரியுறா மாமா. இன்றைய ஒரு நாள் மட்டும் நீ போய் வந்துரு. நான் சொல்றேன் நீ காலையில வந்துடலாம். அந்த குட்டி பாம்பு பெய்யுனே. ஆமா ஆமா 17 நாள் கழிலே பாம்புக்கு பயந்தீரோ 17 நாள் கழிலே பாம்புக்கு பயந்தீரோ 17 நாள் கழிலே பாம்புக்கு பயந்தீரோ 17 நாள் கழிலே பாம்புக்கு பயந்தீரோ. ராகவா மாமா அவனோ வைத்து பல்வ குட்டி பாம்பு. நீங்களோ பஞ்சாயத்தில் படுத்து உறங்கக்கூடாது. 1000 சிறப்படைத்தது. ஆமா 1000 சிறப்படைத்த பாம்பா இருந்தாலும் அது எனக்கு கட்டுப்பட்டது. அதுவோ கோபத்தோடு இருக்கிறது. அப்ப நீ வர மாட்டீங்களா? பாம்பு வந்து கோபத்தோடு இருக்குது. இந்த நேரம் நீ மட்டும் போய் வந்துரு. நாளைக்கு வந்துடுறேன். ஆமா அப்ப நீ வர மாட்டீங்க? இல்ல இல்ல முடியாது. அத்தை மக்கள் நாங்கள் முன்னதான் 8 மணிக்கு வந்து நேர வரைக்கும் அப்படின்னு கேட்காதபடி கேட்கலாம். மனநிலையை சோதிக்க வேண்டும் என்றேன். என்ன குருட்சேத்திர போய் நீ பங்காளியோட பங்காளி ஒன்னா சேர்ந்துட்டா நான் சந்தி மான ஏனம் கெட்டு தானே வரணும். அம்மா வரணும் தான் நிலையா இருப்பியா? ஒரே நிலையா இருப்பா. அதுல உனக்கு சூடா சொன்னியா என்ன பண்றது? ஆமா சூடு சொன்னா இந்த 18 யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? எப்படி வாங்கி அர்ஜுனா இப்பொழுது உன்னுடைய சபதம் நிறைவேற வேண்டும். அதனால தான் எனக்கு ஆமா அதற்கு அடிக்க வந்து விட்டோம் சென்று அந்த இடிகுல கர்ணன் எங்க இருக்கக்கூடிய எங்க பார்த்து அடே கர்ணா எங்கடா இருக்கா? டேய் ஆய தேர்மீதி ஏறி வந்தேனா கர்ணராஜி தேடி பூமிக்கு வந்து விட்டோம். எங்கடா அந்த பேடி பையன்? அடே அர்ஜுனா கர்ணா எங்கடா 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 இருக்கிறாய்? உனக்கு வீர வேண்டாம். வாடா 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 ஏய் வாடா 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 அடே கர்ணா டேய் இத சின்ன பையன் யாரு யாரு? நீ பேர் வந்த விஜயாலே ஏய் நீ பேர் வந்த விஜயாலே நீ கர்வமடைந்து நீயும் பலம் கொண்டு தெரியுமாங்க. கொண்டாடும் சிரமருப்பேனே
சற்று முன்பாக நீயும் கர்ணனும் சலியாமல் யுத்தம் செய்தீர்கள். எப்படி உன்னை கொண்டு விடுவான் என்ற எண்ணத்தோடு இந்த ரதத்தை பூமியிலே ஓரடி அழித்து அதனால் தலைக்கு வந்தது தலைப்பாக போயிடுச்சு. உன்னுடைய உயிர் மிஞ்சது. ஆனால் இந்த நாகம் என்ன செய்கிறது என்று பார்க்கலாம். நாகமே சென்றாயே அர்ஜுனுடைய சிரத்தை கேடு வந்தாயா? கர்ணா, நீ வைத்த குறி தவறாமல் சென்று, ஆனால் அங்கே ஏதோ சூது நடந்து விட்டது. என்ன நடந்தது? அந்த அர்ஜுனுடைய உயிர் எனக்கு கிட்டவில்லை. உன் மணிமாமுடிதான் கிடைத்தது, கொண்டு வந்து விட்டேன். மீண்டும் ஒரு முறை பிரயோகம் செய்தால் 14 உலகத்தில் எங்கிருந்தாலும் அவன் சிரத்தை கொண்டு வந்து அவ்வளவுதானே. இதோ எடுக்கிறேன். மறக்கவில்லை தாயே. அர்ஜுனன் இது ஒரு கணைக்கு மேல் மறு கணை நாகக்கனை விடமாட்டேன் என்று ஒரு சுத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். தக்க சமயத்தில் ஞாபகப்படுத்தினாயே தாயே. நாகமே நாகமே, ஒரு முறைக்கு மேல் உன்னை மறுமுறை பயன்படுத்த மாட்டேன் என்று தாய்க்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அதனால் நீ சென்று விடு நாகமே, சென்று விடு. ஒரு நாள் அன்றைக்கு 1000 துளி பாலூட்டி என்னை வளர்த்தீர்கள். அந்த நன்றியுடன் தீர்ப்பதற்காக இன்னொரு முறை தயவு செய்து என்னை பிரயோகம் நன்றிகளை தீர்ந்து விடுவேன். இல்லை நாகமே, விடுக்க முடியாது. என்னை ஒரு சத்திரனாக இருந்தால் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. அப்படியா? அந்த உனக்கு செய்ய வேண்டிய நன்றிகடனை தீராத நான் உலகத்தில் வாழ்ந்து என்ன பயனடைய போகிறேன்? இதோ வளமாக வந்து தேர்தட்டில் அடித்து என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன். நீயும் இருந்து விட்டாயே நாகமே. அர்ஜுனன் ரதத்தை கிருஷ்ணன் அயிலே மணிமுனி முருகனைக்காக நாகம் எனக்கு ஒரு துளியாக இருந்த நாகத்தையும் துச்சமாக கொன்று விட்டாய். உனக்கு வீரம் இருந்தால் மோதிப்பாரடா. ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக இருக்கிறான். இதுவே தக்க சமயம். சபதம் கழிக்க வேண்டும். என்னிட யுத்தத்தில் எண்ணமெல்லாம் முடித்தேன். அந்த இருப்பது என் அண்ணன் பெருமளாக தெரிவிக்கிறது. குந்தி மகனே கர்ணன் தான்டா. ஆமா, பெருமர் போல் தெரிகிறது. யாரு அவரு? குந்தி மகனே கர்ணன் தான்டா. போடுறா பாருங்க. ஆமா, குந்தி மகன் நாங்க யாரப்பா? குந்தி மகன். ஆமா, கர்ணனை ரதத்தில் காண கடவுளே என் அண்ணாவாலே கருமறை போல
உயிரை கொல்லும் சோதியவன் தமையன் தர்மம்னு சொல்றேன். ஆமா சந்தேகமாயிடுச்சு. ஆமா ஆனால் பாடி கூடாரம் சென்று ஆமா அண்ணன் தர்மரை பார்த்துட்டு வர வரையா போய் வா. சென்றிருந்தேன். அங்க பார்த்தால் உங்களுடைய முகப்பால் தெரிகிறது. அதனால் பாடி கூடாரம் வந்து உங்களை பார்த்துட்டு செல்லலாம் என்று வந்தேன். அர்ஜுனா அண்ணா கர்ணனை கொன்று விட்டாயா? இல்லை அண்ணா இல்லையா? தேசத்தில் உங்கள் முகல்பால் செய்கிறது. அதனால் திரும்பி வந்து விட்டேன். என்ன அர்ஜுனா அண்ணா உனக்கு அறிவு இருக்கிறதா? தேர்தத்திலே அண்ணனாக இருந்தாலும் ஒரு சத்திரனுக்கு அழகு என்னை கொன்று விட்டு வந்து இருந்தார்கள். அதை விடுத்து இங்கு பாடி குடாரம் வந்து அண்ணனை போல் தெரிந்தது, அது தெரிந்தது, இது தெரிந்தது கதை சொல்லி கொண்டிருக்கிறாயா? உன் கரத்தில் இருப்பது காண்டிபமா அல்லது வரும் கம்பா? ஏதாவது இர போட வேண்டாம். விருத்த வீராதி வீரன். ஆமா வில்லிலே சிறந்த வீரன். ஆமா குருச்சாத்திரியிலே கண்ணன் மீது பானத்தை போடுறான்னா எங்க அண்ணன் வர்றேன். ஆமா இதை வந்து அண்ணன் மேல பானத்தை போட போறேன். இது மர கட்டணை தெரிவித்தார் அவரு. உங்க புத்தி மாறி போய் யாரும் மாத்திட்டாங்க புத்திய. என்ன சொல்ற? ஆனால் தர்மரை கொண்டு ஆமா அதுக்கு இர போட்டே ஆகணும். இன்னே அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டான் ஹரியா பையனுக்கு. ஒரு காலம் உனக்கு என்ன பத்தல அண்ணன் யாரா? அந்த பாலே 3 வேளை என்ன சாப்பிடணும்? 3 வேளை சாப்பிட கடலூர் போய் வர அந்த பாய் பண்ணாலும் மகன் தெரியாது ஏன்னா பாட்டு போடுறான். அவன் என்ன அப்படி சொல்லிட்டு வரான் என்னன்னு கேளு. வயசு உள்ளா ஏதோ சொல்லிட்டானுங்கிற நீ கை போட்டு வைக்கிறாடி. ஒரு காலம் என்ன பாட்டு கட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அரை கட்டுங்கிட்டு வந்து ஆமா ஏன் அப்படி காண்பித்தேன் என்றால் தர்மத்தை அழிக்க ஒருவராலும் ஆகாது. ஆமா நாம் இருவரும் குருச்சாத்திரம் வந்த நேரத்திலே ஆமா துரியோதனுடைய சூழ்ச்சியினால் தருமரை கொல்ல வேண்டும் என்று முகாசூரன் என்பவரை அனுப்பியிருக்கிறான். ஆஹா அண்ணனை கொல்ல வேண்டும் என்றுதான் பாடி கூடாரத்திலே தருமரை பார்க்க சென்ற இடத்திலே உனக்கு கோபம் விளைவித்தால் நீதான் செஞ்சப்பா தேர்தலில் அமர்ந்திருப்பது தருமரை போல் காண்பித்து நான் தான் எல்லாமே நீதான் முகாசூரனை கொல்ல வேண்டும். இதோ தெரிகிறது. ஆமா எடுத்த கணக்கு இறை வேண்டும். ஆமா கமத்து மேல போடலாம். என்ன மாமா இது? சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்கிறது யார் அது? வந்தான் துரியோதனன் அனுப்பப்பட்டேன். முகாசூரன் இவனை அழித்து விட்டோம். புறப்படு. அந்த இடத்துல விடைபெற்று வா போலாம். நானா இதோ கனகன் செல்கிறேன். பாயத்தை பணிந்து செல்கிறேன். சரி வெற்றியோடு சென்று வெற்றி கிழமைக்கு கண்ணனை கொண்டுட்டு வந்து சொல்லு. புறப்படு புறப்படு. சண்டைக்கு பயந்து ஓடி போனவன் இந்த இடையில் சண்டைக்கு பயந்து ஓடி போனவன் சண்டைக்கு பயந்து ஓடி போனவன் சண்டைக்கு பயந்து ஓடி போனவன் உலகிலையும் வந்தாயோ அட தேடி பயனே திரும்பி வந்தாயோ திரும்பி வந்தாயோ அட தேடி விஜயா சண்டைக்கு பயந்து இடத்திலே புறமுது காட்டி ஒழி உனக்கு எங்கடா வீரம் உனக்கு என்ன வீரம்? எங்களுக்கு கோபால கண்ணன் துணியாக இருக்கிறார். அண்டவத்த மாய கிருஷ்ணனோ என் அருகில் அண்டவரத்தில மாய கிருஷ்ணனோ என் அருகில் அண்டவரத்தில மாய கிருஷ்ணனோ என் அருகில்
என் பாலம் எப்படி தெரியுமா எப்படி தெரியுமா டேய் அடியா பேடி பாரு அட உன்ன பாலிக்கு வந்த பண்ணா அண்ணா